வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறது அப்படின்னும் பொழுது அங்கே டேக் எடுத்துக்கலாம், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம். பட் அதெல்லாம் தாண்டி சினிமா இல்லைனாலும் ரியல் வாழ்க்கையில் அவர் பக்கத்தில் இருந்து உட்காந்திங்கன்னா தெரியும், 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் சிரிச்சிட்டே இருப்பீங்க. அவரால் வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லையும் காமெடியும் வந்து கொட்டாமல் அவரால் இருக்கவே முடியாது. மேடையில் இருக்க நாங்கள் எல்லாருமே அங்கே இப்படி தான் சிரிச்சிட்டு தான் இருக்கோம், அப்படியே சைலண்ட்டாக அப்பப்போ. ஸோ அந்த மாதிரி தன்னை சுற்றி இருக்கிற இடத்த லைவ்லியாக எப்போவுமே வந்து வச்சிருக்கக்கூடிய மிக சிறந்த நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மதுரை 16 எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம். நான் மதுரை அழகரெட்டி தான், அவரும் பிரதரும் அழகரெட்டி தான். ஸோ மதுரையை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது, அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லும். அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே பறை இசை வாசித்த அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பறை இசையில் வந்து இப்போ பெண்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. இப்போ கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க. பட் அவ்வளோ அழகாக வாசித்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம், பறை கலைஞர்களுக்கு. அடுத்து சுமையா, உனக்கெல்லாம் யாருமா சுமையான்னு பேர் வச்சது? செமையான்னு வச்சுருக்கலாம். இதெல்லாம் நீங்களாம் சுமையா இருப்பையா இருக்காது. ஆனால் எடுத்தோன்னு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைட்டில் இன்னும் போயிருக்கோம். மதுரை 16 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னை 16 என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுமையா அப்படின்னு நீ தான் நேரம் போயிருக்கோம், எனக்கு தெரியும். ஆமாம், அதனால் ரொம்ப வருஷமாக அவங்களோட ஷோஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அதனால் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஜீன், என்னங்க மேடையில் ஏறு 50 பேர் ஹீரோ வரந்தால் என்னங்க செய்யுது? ஒரு ஆள் ஹீரோ வரந்தால் பரவாயில்ல. அங்கிட்டு பார்த்து மியூசிக் டேரக்டர் பாருங்கள், ஒரு வித்தார்த்த மாதிரி இருக்கார். அங்கிட்ட கேமராமேனை பாருங்கள், அவர் வந்து நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட்டு, அவரை மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்கார். அதே மாதிரி இங்கிட்டு ஒரு பரத்து, பின்னாடி ஒரு பரத்து. என்னங்க எடிட்ரு பாருங்கள். எடிட்டரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன தெரியுங்களா? 5 கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். 5 கூட்டினா ஒரு 8 வரும் தம்பி, 4 இழுப்பு இழுத்தோம்னா 9 கொண்டாந்துடலாம் அப்படிம்பாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், 5 கூட்டினா எவ்வளோ சார் வரும்? இல்லைங்க, இருக்கிறத பார்த்தா ஐசியூவில் தான் இருக்குது 5 கொஞ்சம் அப்படி இப்படின்னு முக்கி ஒரு 9:45 வரையும் தலையிடலாங்க. ஒரு லாயரை கேட்குறோம், சார் 5 கூட்டினா எவ்வளோ வரும்? சார் போன இதில் தான் நம்ம வந்து கரெக்டாக 9 ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே சார், அதே சொல்லியிருங்க, 5 கேட்டால் 9 தான் அப்படின்பாங்க. ஒரு எடிட்டர்கிட்ட கேளுங்க, 5 கூட்டினா எவ்வளோ வரும்? உங்களுக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லுங்கள், அவ்வளோ வர வச்சுருவோம். எங்கே தூக்கணும்னு சொல்லுங்கள், தூக்கிடுவோம். எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. சிஸ்டர், மெயின் சிஸ்டரே அவர் தான். ஏன்னா நாங்கள்லாம் ஆரம்பத்தில் நிறைய படங்களில் பாதிக்கப்பட்டிருக்கேன். குடும்பத்தோடு கூப்பிட்டு போய் வருவேன் பாருங்க, ஒரு சீன் மிரட்டல் சீன் உட்காந்துருப்பேன். படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. எங்கடான்னு பார்த்தா இல்லைங்க அப்படி வந்தேன் எங்கேயோ போயிடுச்சுங்கன்ட்டு அடுத்த ஷோக்கெல்லாம் திரும்ப ஃபேமிலியோட திரும்ப டிக்கெட்டை போட்டு ஒத்து பாருங்கள், ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போவேங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அதனால் எடிட்டர் கையில் தான் இருக்குது. எங்களை மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள், இந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ணுற கலைஞர்களுக்கெல்லாம் வந்து எடிட்டர் நினச்சா அந்த சீனை தூக்கிடுவாங்க. ஆனால் வந்து ரொம்ப அழகாக எடிட்டிங்லாம் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு பாருங்கள். அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காப்புல. இங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலே ஒரு கேமராமேன், ஒரு வெற்றிமாறன் மாதிரி அங்கே இருக்காரு பாருங்க ஒருத்தர் பின்னாடி. சார் எந்திரிங்க சார். இவர் தான் சினிமாக்காரன் மாதிரி இருக்கார், ஒரு வெற்றிமாறன் மாதிரி, ஒரு கேமராமேன் மாதிரி. அப்படி இல்லை எல்லாருமே ஹீரோ தானே. ராஜன் ஐயா ஸ்பீச்லாம் இன்னைக்கு கம்மி, இல்லைன்னா மைக்கு தெரிச்சு பின்னாடி போயிருக்கோம். ஆக்சுவலாக ஜீன் வந்து இப்படின்னா இவருக்கு பிறந்தது ஜீன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஜீனு, டைரக்டர் பேர் ஜானு, எப்படி சேர்ந்துருக்காங்க பாருங்க ஒரு கூட்டம். எல்லாம் சொந்தக்காரன். நான் அப்புறம் தான் கேட்டேன், யாரும் கேட்டேன், எல்லாம் மாமன் சித்தப்பேன் பெரியப்பேன் அண்ணமே சித்திமே. வெளியால் கூட்ட பைசா கொடுக்கணும்ல, அதனால் ஒரே ஃபேமிலி குடும்ப விழாவாக எடுத்துட்டாங்க. இதை மதுரையில் நடக்கிற ஒரு வந்து கல்யாணம் காது குத்து அப்படி மாதிரி ஆகிப்போச்சு இந்த நிகழ்ச்சி. தம்பியை வந்து நான் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன், தம்பி நான் வந்து தளபதியை வந்து அந்த துல்லாத மனமும் துள்ளும் லவ் டுடே படத்தில் பார்த்த தளபதியை மீண்டும் பார்க்குறேன் தம்பி அப்படின்னேன். இதை பக்கத்தில் இருந்து ஒட்டு கேட்டு அம்புட்டு பேர் முதல்ல வந்தவொடனே எல்லாம் தளபதின்ட்டாங்க. முதல்ல சொன்னது நான் தான் தம்பி. ஆமாம்.
அதனால் விஜய் அப்படியே நான் அவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தேன். லவ் டுடே விஜய் மாதிரி அப்படியே இருக்கடா அப்படின்னு அந்த செயினை தூக்கி வெளியே விட்டேன். ஏன்னா தளபதி பண்ணுற நிறைய படங்களில் வந்து நாங்கள்லாம் பார்த்து ரசித்த படங்கள்லாம் லவ் டுடேயில் அந்த செயின், அந்த ஸ்பெக்ஸு, அதே மாதிரி ஸ்ப்ளெண்டர்னால் வந்து காதலுக்கு மரியாதை, இப்படிலாம் நிறைய ஐடென்டிஃபையான படம்லாம் இருக்குது. உடனே செயின் தூக்கி வெளியே போட்டேன். சரிடா அப்படியே இருக்கடா தம்பி அப்படின்னு. ஆனால் எடிட்டிங்கில் ஒரு 2 இடத்துல எடிட் பண்ணால் விட்டீங்க. தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன், இவன் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஷாட் மட்டும் நான் பிடிச்சி விட்டேன். நைஸாக கூப்பிட்டு கேட்டேன், தம்பி மூமெண்ட்டை விட்டியாடான்னு. சத்தம் போட்டு சொல்லாங்கண்ணே, பேசாமல் இருங்கண்ணே அப்படில. அந்த மாதிரி அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும். இந்த படம் வந்து பெருசாக ஜெயிக்கும். எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ்ஏசி சார் சோபா மேடமோ, அது மாதிரி இங்கே ஒரு எஸ்ஏசி ஒரு சோபா. உன்னை எஸ்ஏசி வாழ்த்துற மாதிரி தான் வாழ்த்தணும். அதாவது உண்மையிலே இந்த மதுரை 16 அப்படிங்கிற திரைப்படத்தில் என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த பையன் பேரும் பாருங்க விஜய். கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்களை. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல்.